நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்யணும். ஆனால் தினமும் ஷேர் ப்ரைஸை பற்றி கவலைப்பட நேரம் இல்லையா, ஆனால் பணம் வளரணும் ஆசையா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, அல்லது டிராஃபிக்கில் ஓட்ட உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு டிரைவர் இருக்கணும். அவர் பாதுகாப்பாக உங்களை நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே அழைச்சிட்டு செல்வார். அதுபோல் தான் மியூச்சுவல் ஃபண்டும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அதிகம் தெரியாத நமக்காக முதலீட்டை நிர்வகிப்பவர் தான் ஃபண்ட் மேனேஜர். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்களிடம் இருந்து பணத்தை என்ன பண்ணுறாங்க, ஒன்றாக சேகரிக்கிறாங்க. அந்த மொத்த பணத்தையும் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பல்வேறு நல்ல நிறுவனங்களோட பங்குகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை பிரித்து முதலீடு செய்கிறாரு. இந்த முழு திட்டத்தையும் யார் நிர்வகிக்கிறா அப்படின்னா, ஏஎம்சி அப்படின்னு சொல்கிறோம், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசி ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் ஒரு 1000 முதலீடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்இவி 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா 1000க்கு 10 அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா 100 யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் நல்லா வளரும்போது என்இவியும் என்ன பண்ணும் அப்படின்னா உயரும். என்இவி உயர்ந்தால் என்ன ஆகும்னா உங்களோட முதலீட்டோட மதிப்பு உயரும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை தினமும் பார்க்க நேரம் இல்லாதவர்கள், மாதம் மாதம் சிறிய தொகையை சேமிக்க நினைப்பவர்கள், நீண்ட காலத்தில் செல்வதை உருவாக்க விரும்புவார்கள். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரே தடவையில் முதலீடு செய்வதா அல்லது மாதம் மாதம் எஸ்ஐபி செய்வதா, எதில் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.